பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்மார்ட் போன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும். ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்தே ஜனாதிபதி வேட்பாளர். மஹிந்த மற்றும் ரணிலுக்கு அந்த தகுதி இல்லை. ஜனாதிபதி வேட்பாளர் யார்? ஐக்கிய தேசிய கட்சி வெளியிட்டுள்ள தகவல். மீண்டும் தேசிய அரசாங்கத்தை அமைக்க ஐக்கிய தேசிய கட்சி முயற்சிப்பதற்கான காரணம். கோத்தபாயவை இறுதி பேருந்து தவறவிட்டால் எப்போதும் செல்ல முடியாது. உதய கமன்பில. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்ஷ குடும்பத்திலிருந்தே வேட்பாளர் ஒருவர் தெரிவாகும் நிலை காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் யாபாவேவர்தன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் 6 மாதங்களில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாத்தறை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு ஊழல் ஒழிப்பு பயிற்சி பேசும் தகுதியில்லை என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மக்கள் விடுதலை முன்னணி மாத்திரமே ஊழல் இல்லாத கட்சி எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை எதிர்வரும் சில தினங்களில் அறிவிக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷா ஐந்தனுள் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை அமல்படுத்தும் நோக்குடனேயே ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியன இணைந்து தேசிய அரசாங்கத்தை அமைக்க முயற்சித்து வருவதாக கூட்டு எதிர்க்கட்சி குற்றம் சுமத்துகிறது. எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமகி இதனை குறிப்பிட்டிருந்தார். இலங்கை மத்திய வங்கியின் பிணை முறி விவகார குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்க ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அணி ஒன்றுடன் இணைந்து மீண்டும் தேசிய அரசாங்கத்தை உருவாக்க தயாராகி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமகே இதனை கூறியுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளரை இறுதி பேருந்து ஏறவில்லை என்றால் எப்போதும் எதிர்பார்த்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது என பிவித்துரஹல உரிமையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கோமகமையில் நடைபெற்ற கட்சியின் கூட்டம் ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க IBC தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.